ஒன் இட்ஸ் நேம்ட் ஆன் டிஆர்எக்ஸ். எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. 80வது வருஷம் காலடி கொடுத்துருக்கிறோம். இந்த 80வது வருஷம் நம்ம காலடி முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். இந்த ஃப்ரீடம் வந்து ஏற்பட்டு சீக்கிரமா கிடைச்ச ஃப்ரீடம் பல பேரோட உயிரிழப்போம், பணம், மாசுங்கள், வேதனை, வலி, மனஸ்தாபம் இதெல்லாம் பொறுத்து இதெல்லாம் அவங்க இழந்து நமக்காக வந்து இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துக்கிறாங்க. சுதந்திர போராட்டம் யார் மேலேயும் சுதந்திரத்தை பெற முடியும். 300 வருஷமா, 184 வருஷமா நம்ம ராஜாக்களை வந்து நம்ம பொலிட்டீஷியன்ல இருந்து எல்லாருமே போராடிகள். பட் அவங்களுக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா வலி, வேதனை, உயிர் இது மட்டும் தான் கிடைக்கும். பட் அவங்களால அதுக்கு சுதந்திரத்தை உணரவும் முடியல. அதே மாதிரி நான் இந்த வீடியோல ஒன்றும் நான் அவனுக்கு ஹிஸ்ட்ரியோ ஃபேக்ட்ஸ் டேட்டாவோட சொல்ல போறது கிடையாது. ஃப்ரீடம்னா என்ன, ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வாட் ஐ சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எது ஃப்ரீடம்னு நம்ம சொல்லலாம், இதுதான் ஃப்ரீடம்னு நம்ம நினைச்சப்போ அது தெரியும் கிடையாது. நான் வச்சுட்ட எக்ஸாம்பிள் சொல்றேன். பாருங்க, இப்போ ரோட்ல எல்லா பைக்கும் நின்று டிராஃபிக் சிக்னல் 2 ஸ்டாப்ல ஓட்ட மாற்றம் போனா பாருங்க அந்த பைக் அது ஃப்ரீடமா இல்லை ஒரு நைட் ஒரு தனியா ரோட்ல நிற்க மாதிரி ஓட்டுவாங்க தப்பான அப்பா அது பேர் ஃப்ரீடம். இதுல வந்து பார்த்தேன் எங்க பார்த்தாலும் கேஸ் வச்சு இது பண்றாங்க, அரிசி பண்ண அது பேர் ஃப்ரீடம். இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து பேர் ஃப்ரீடம் சுதந்திரம் தெரியாது யாருக்கு. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, ஃப்ரீடம் மீனிங் டிராஃபிக் எடுத்து போட்டு எல்லாரும் ஒபே பண்ணி டிசிப்ளின் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ரீடம். ஏன்னா போனா வேற ஒருத்தவங்க நினைப்பா 2 பேருக்குமே ஆபத்து வரும். அதே போல ரோட்ல ஒரு தனியா ராக்கெட் நீட்டாலாம் பையன் அந்த நம்பர் வந்து பொண்ணை பாதுகாப்பு வீட்டுல கொண்டு போய் சேராம பாருங்க பேரு ஃப்ரீடம். இந்த ஸ்கூல்ல காலேஜ் எல்லாத்துலயுமே கேஸ் வச்சு கத்துட்டு அந்த பேரில் தூக்கி போட்டு எல்லாரும் சம்பவம் சொல்றது ஃப்ரீடம். எங்க கத்து கொடுக்குறப்போ அங்கேயே வந்து நம்ம தீவிரம் நம்ம ஏற்பாடுறோம். அது ஃப்ரீடம் பேரு. இந்த அவனவ போல தமிழ் படம் நடக்கிறது ஃப்ரீடம். பசங்களை பிரச்சனை பண்றது அதுதான் ஒரு மனித சொல்றேன் கேட்காம உன் மனசாச்சும் ஃபுல்ல அதை சொல் கேட்கற பத்தியா ஒரு ஃப்ரீடம் நான் சொன்னாலும் நீங்க ஆரம்பிச்சுதான் முடியாது. பட் திஸ் ஆக்சுவல் டேர்ம் மீனிங் ஆஃப் ஃப்ரீடம். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும், பட் அது பண்றதுனால யாருக்கு பாட்டு போறது எஸ்பெஷலி யாருக்கு நம்ம பாட்டு பார்க்க கட்டமைப்பு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். இதுதான் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லதான் என்ன வேணா பண்ணீங்கன்னா ஏது வேணா பண்ணிக்கலாம் சொல்றது ஃப்ரீடம் இல்லை. அப்போ நம்ம அனிமல்ஸும் டிஃப்ரென்ஸ் போயிடும். அதுங்கள எந்த எத்திக்ஸ் எதுவுமே இல்லாம தோணுதெல்லாம் மனுஷன் எல்லாமே கிடையாது. இந்த செகண்ட் கல்ச்சர் எல்லாமே ஃப்ரீடம் தாக்கத்தை நான் இதுவரை உணர்ந்து கிடையாது. ஏன்னா நானே ஒரு வெப்ல மாட்டிக்கிறேங்க. ஒர்க் ஃபீல்ட்லையும் சரி எனக்கு ஒரு வெப் எனக்கு பிடிச்ச என்ன பண்ண முடியும். அப்போ எனக்கு நான் ஃப்ரீடம் இல்லை. எனக்கு ஒரு கனவு எனக்கு அது என்னென்ன பண்ண முடியும். அதே மாதிரி எல்லாரும் ஒரு சொல்லப்போனா இன்னைக்கு கூட எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சமையல் ஒர்க் பண்ணிட்டோம் ஒர்க் பண்ணுவேன். காம்போசிட்டுக்கும் இது ஈஸியாக அமெரிக்கா ஒரு கம்பெனி செக்யூரிட்டியும் இன்னைக்கு கிடையாது. கேட்டால் காம்போசிட் கிடைச்ச ஒரு வெள்ளக்காரங்கிட்ட நான் ரொம்ப சண்டையா லீவ் கிடையாது. எப்பயுமே அவங்க லீவ் இல்லையா நான் மட்டும் ஏன்னா கம்பெனி அந்த மாதிரி வேலை. ஏன் நம்ம டாக்டர்ஸ்க்கும் அதே தான், போலீஸ்க்கும் அதே சுதந்திரம் இப்போ ஃப்ரீடம் வச்சுடுங்க. ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டு போய் நம்ம அடப்படம் சொல்லுது. இப்போ வாழ்க்கை நான் சொல்றேன் என்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்காது. இதுக்காக நான் அவங்க எல்லாரும் நிறைய விவசாயம் பண்ணது மாட நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண கற்றுக்கு. ஏன்னா பிஃபோர் வீடியோ சொல்றேன் நான் சொல்லி இப்ப சொல்லுங்க யார் யாரெல்லாம் உண்மையா ஃப்ரீடம் கிடைச்சேன் நீங்க சொல்லுங்க. ஒன்னே ஒன்று சொல்ல ஆசைப்பட்டேன். ஃப்ரீடம் அந்த ஃப்ரீடம் வந்து வழங்கப்படுவது என்னது, அது வந்து இயற்கையாக பெறப்படுவது. அதுக்காக இயற்கையாக பெறப்படுவது சொல்லி ஃப்ரீடம் வந்து மிஸ்யூஸும் நம்ம தான் பண்ணாங்க. ஒழுக்கமாக எப்படி சொல்றது, மனித தன்மையோட மனசாட்சி படி ஃப்ரீடமாக நம்ம யூஸ் பண்ணணும். எவன்கிட்ட இடமா இருக்காது உங்களுடைய பட் ரூல்ஸோட ஃபாலோ பண்ணுங்க.
உங்கள் ரூல்ஸோட ஃபாலோ பண்ணணும், கவர்மெண்ட் ரூல்ஸோட ஃபாலோ பண்ணணும். மனிதனை நடந்து போகணும், மனிதனை பாராட்டுது, மனித தன்மை அறிவு. 86 வருஷத்துல எனக்கு ஃப்ரீடம் கிடைக்கல, அட்லீஸ்ட் 100 வருஷம் கிடைக்கிறேன் பார்க்கலாம். உங்களுக்கு போன கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவங்கிட்ட கேட்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணுங்க. முக்கியமாக இந்த ஃப்ரீடம் உங்களுக்கு எது ஃப்ரீடம் ஃபீல் பண்ணுறீங்களோ கமெண்ட்ல தயவு செய்து சொல்லிட்டு போங்க. நம்ம வந்து இன்ட்ராக்ஷன் வச்சுக்கணும். இப்போதைக்கு விடைபெறுவது ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. Bye. Take it.